அன்பர்களே, இன்று கார்த்திகையும் சஷ்டியும் இணைந்த நாள். அதனாலே கேரள மாநிலம் பெருநா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் சங்கனாச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருநாவில் அமைந்துள்ளது. 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இது. முற்காலத்தில் பெருநா கிராமத்தை சார்ந்தோருக்கும் உப்பிழி கிராமத்தை சார்ந்தோருக்கும் கடும் பகை நிலவியது. உப்பிழி கிராமத்தார் தீய செயல்கள் புரிந்து வந்தனர். பெருநா கிராமத்தில் உள்ளவர்கள் கட்டியிருந்த சிவன் ஆலயத்தை உப்பிழி மக்கள் அழிக்க முற்பட்டனர். அதனால் பெருநா மக்கள் பெரும் துயரமடைந்தார்கள். பெருநா கிராமத்தில் மேற்கு பகுதியில் வசித்து வந்த முருக பக்தரான நம்பூதிரி ஒருவர் இந்த துயரத்திற்கு தீர்வு காண வேண்டி பழனிக்கு பாத யாத்திரை புறப்பட்டார். முருகனை பாடி வழிபட்டு கொண்டே சென்றார். பழனியில் தங்கி வழிபட்டு பஜனை நடத்தி வந்தார். ஒரு நாள் நம்பூதிரி கனவில் முருகப்பெருமான் தோன்றி, பத்தனம் தீட்டா அருகே உள்ள கொடுந்துறை நதியில் பல யுகங்களாக முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த என் விக்கிரகம் உள்ளது. அதை எடுத்து பெருநா கிராமத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உங்கள் துயரம் நீங்கிடும் என்றார். அதன்படி நம்பூதிரியும் அந்த விக்கிரகத்தை எடுத்து வந்து பெருநா கிராமத்தில் பிரதிஷ்டை செய்து முருகனை வழிபட்டார். கோயிலும் எழுந்தது. அதன் பின் பெருநா கிராமம் செழிப்போடு திகழ உப்பிழி கிராமம் இயற்கை சீற்றத்தால் அழிந்துவிட்டது. ஆலயம் 3 நிலை ராஜகோபுரம் திராவிட பாணியில் உள்ளது. உள்ளே நுழைந்ததும் அரச மரம் உள்ளது. அதன் அடியில் வட்ட வடிவில் மேடை எழுப்பி 12 அடி உயர சக்தி வேலின் முனை தரையில் ஊன்றப்பட்டு உள்ளது. தாரகாசுரனை வதைத்த வேல் அது. அதனை வணங்கி முன்னே சென்றால் கொடிமரம் உள்ளது. அதை அடுத்து பலிக்கல் உள்ளது. உள்ளே சென்றால் வட்ட வடிவ கருவறையை கந்த பெருமான் சுப்பிரமணிய சுவாமி கம்பீரமாக காட்சி தருகிறார். அவரது சக்திவேல் தலை கீழாக இருப்பது இங்கு தனிச்சிறப்பு. உக்ர ரூபம் என்றாலும் கனிவு காட்டும் கருணை பொழிபவராக சுப்பிரமணியர் உள்ளார். கருவறை சுவர் முழுவதும் முருகன் சரிதம் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. வலம் வரும்போது கணபதிக்கு தனி சன்னதி உள்ளது. அடுத்து யக்ஷியினுடைய சன்னதி அமைந்துள்ளது. நாலம்பல சுவர்களில் ராமச்சரிதம் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான தெப்பக்குளமும் உள்ளது. ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்குரிய அனைத்து விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ சித்திரை திருநாள் இக்கோவிலில்தான் தாழ்த்தப்பட்டோரும் இந்த ஆலயத்தில் பிரவேசித்தனர் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே மகாத்மா காந்தியடிகள் கேரள விஜயத்தின் போது இந்த கோவிலுக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு ஒற்றை நாரங்கா வழிபாடு சிறப்பாகும். ஒரு கையில் எலுமிச்சம்பழம் ஒன்றை பூவோடு சேர்த்து பிடித்து செவ்வாய்க்கிழமைகளில் 6 முறை கோவிலை பலம் வர ஒப்பற்ற பலன்கள் கிட்டிடுமா. முடியிறக்குதல், துலாபாரம் போன்ற நேர்த்தி கடன்களை மக்கள் இங்கு செய்கிறார்கள். பெருநா முருகனை போற்றி வணங்கி வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. வெற்றிவேல் வீரவேல்.